தலைமுடி உதிர்தல். இது தொடர்பான நெறைய கேள்விகள் கமெண்ட்ஸ்லயும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கான நெறைய ட்ரீட்மெண்ட், ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம நேச்சுரலான ட்ரீட்மெண்ட் என்னவோ அது வந்து நம்ம கிளினிக்லயும் குடுத்துட்ருக்குறோம். அதே மாரி நெறைய பதிவுகள்ல தலைமுடி ஆரோக்கியமாக இருக்க என்னென்ன பண்ணலான்றதும் நம்ம சரிங்க. இந்த அனிமியா பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி சரி செய்து தலைமுடி உதிர்தலை நம்ம சரியாக்க முடியும்? இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதிகமான தலைமுடி உதிர்தல் இருந்துச்சுன்னா, டேண்ட்ரஃப் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டேண்ட்ரஃப் இருந்தாலும் நமக்கே தெரியாம நெறைய ஹேர் ஃபால் நடக்கும். இப்போ இந்த அனிமியா பிரச்சனையும் சரி செய்து, தலைமுடி உதிர்தலும் நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்றது. இந்த அனிமியா பிரச்சனை சரி செய்யணும்னா, உணவு முறை நேச்சுரலா நம்ம எடுக்கக்கூடிய சில உணவு முறைகளை நம்ம பார்க்கலாம். இதில் பேசிக்கா கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கீரை வகைகள் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா, பித்தம் அதிகரிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பித்தம் குறைவதற்கு நம்ம இந்த நெய்யை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, ரெகுலராக இதை எப்படிங்க பயன்படுத்தலாம்? 1 ஸ்பூன். இது வந்து குழந்தைகள், பெண்கள் எல்லாருமே இதை டெய்லி 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம காலை, மாலை 2 வேளையும், ஸோ ஃபுட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இல்லை ஆஃப்டர் ஃபுட் எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலராக இதை நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம ஹீமோக்ளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், உடல் உஷ்ணம் குறையும், பித்தம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நன்மைகள் நடக்கும்போது நமக்கு நேச்சுரலாகவே ஹேர் ஃபால் குறைய ஆரம்பிச்சிடும். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. தலைமுடி உதிர்தல் இது தொடர்பான நிறைய கேள்விகள் கமெண்ட்ஸ்லையும் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இதுக்கான நிறைய ட்ரீட்மெண்ட், ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம நேச்சுரலான ட்ரீட்மெண்ட் என்னவோ அது வந்து நம்ம கிளினிக்லேயும் கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி நிறைய பதிவுகளில் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்க என்னென்ன பண்ணலான்றதும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேர் ஃபால்க்கான ஒரு முக்கியமான ரீசன், அதை எப்படி நம்ம சரி செய்யலாம். ஸோ ஹேர் ஃபால் இருக்குன்னா, தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை இருக்குன்னா, முக்கியமான ரீசன் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை. இந்த அனிமியா பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது இல்லைங்களா? ஸோ இரத்த சோகைனால் நமக்கு என்ன ஆகுது? அனிமியா அப்படின்னு சொல்லும் போது ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்கும் பொழுது நம்ம உடலில் தலைமுடி உதிர்தல்ல இருந்து ஸ்கின் ட்ரை ஆகிறது. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், பெண்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், முகத்தில் வந்து வெள்ளையாக வந்து வெளிரி போன மாதிரி முகம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியோ இல்லை கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு வாங்குது, இந்த பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அனிமியா மெயின் ரீசன், நம்மளுடைய ஹேர் ஃபால்க்கு அனிமியா ஒரு மெயின் ரீசன் அப்படின்னே சொல்லலாம். சரிங்க, இந்த அனிமியா பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி சரி செய்து தலைமுடி உதிர்தலை நம்ம சரியாக்க முடியும்? இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதிகமான தலைமுடி உதிர்தல் இருந்துச்சுன்னா, டேண்ட்ரஃப் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டேண்ட்ரஃப் இருந்தாலும் நமக்கே தெரியாமல் நிறைய ஹேர் ஃபால் நடக்கும். இப்போ இந்த அனிமியா பிரச்சனையும் சரி செய்து தலைமுடி உதிர்தலும் நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த அனிமியா பிரச்சனை சரி செய்யணும்னா, உணவு முறை நேச்சுரலாக நம்ம எடுக்கக்கூடிய சில உணவு முறைகளை நம்ம பார்க்கலாம். இதில் பேசிக்காக கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது பலரும் நம்ம நிறைய கீரை வகைகளை யூஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இரத்த சோகை, அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு சீக்கிரம் க்யூர் ஆகும். அப்படின்னா எந்தெந்த முறை அப்படின்னு பார்க்கலாம். வெந்தயக்கீரை ரொம்ப முக்கியமானது. அதற்கு அடுத்ததாக மணத்தக்காளி கீரை ரொம்ப முக்கியமானது. ஸோ ரெகுலராக இந்த மணத்தக்காளி கீரையை நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மணத்தக்காளி கீரையை வந்து பொடியாக பயன்படுத்தலாம், இல்லை கீரையை நம்ம வந்து கடையலாக பயன்படுத்தலாம். அதற்கு அடுத்ததாக இது பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மணத்தக்காளி நெய் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். இதை எப்படி நம்ம செய்யலாம்னா, ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இந்த மணத்தக்காளி நெய்யை வந்து நம்ம பயன்படுத்தலாம். கீரை, அந்த மணத்தக்காளி கீரையை கொண்டு வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி அது பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு 1 kg 1 கிலோவோ இல்லை அரை கிலோ நெய்யோ நமக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துகிட்டு இந்த பேஸ்ட் வந்து நெய்யில் நல்லா கலந்து வச்சிடணும். இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு, இப்போ வந்து அரை கிலோ நெய் இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஒரு 250 கிராம்ஸ் அந்த மணத்தக்காளி கீரையை அரைச்சி நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் வந்து ஒரு 250 கிராம்ஸ் எடுத்து நெய்யில் கலந்து வச்சிடணும்.
இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு அதிமதுரம் பொடி நம்ம சேர்த்துடணும். ஏலக்காய் பொடி ஒரு 100 கிராம் இதில் சேர்த்துடணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதை வந்து அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சிக்கிட்டே வரும்பொழுது இந்த மூலிகை எல்லாமே நெய்யோடு சேர்ந்து காய்ச்சி நமக்கு பதமான ஒரு நெய் நமக்கு கிடைக்குது. அந்த மூலிகைகள் எல்லாமே அடியில் தேங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா இந்த நெய் ரெகுலராக நம்ம சாப்பிடும்போது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பித்தம் நம்ம உடல்லேருந்து குறையிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஏன்னா பித்தம் அதிகரிச்சு இருந்ததுன்னா தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை இருக்கும். கண்டிப்பாக தலைமுடி உதிர்தல் ஏற்படலாம். பித்தம் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தோம்னா இன்னும் வெளியிலேயே நான் அவுட் சைட்லேயே சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஜாப் தாங்க. சரியாக உறக்கம் இல்லை, அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றேன், பிளட் ப்ரெஷர் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா பித்தம் அதிகரிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பித்தம் குறைவதற்கு நம்ம இந்த நெய்யை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, ரெகுலராக இதை எப்படிங்க பயன்படுத்தலாம்? ஒரு ஸ்பூன். இது வந்து குழந்தைகள், பெண்கள் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். அல்சர் இருந்தாலும் சரி, ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருந்தாலும் சரி, இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ கொலஸ்ட்ரால் இருக்கவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க எல்லாருமே சுகர் இருந்தால் கூட இந்த நெய்யை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ டெய்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம காலை மாலை 2 வேளையும், ஸோ ஃபுட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இல்லை ஆஃப்டர் ஃபுட் எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலராக இதை நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம ஹீமோக்ளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், உடல் உஷ்ணம் குறையும், பித்தம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நன்மைகள் நடக்கும்போது நமக்கு நேச்சுரலாகவே ஹேர் ஃபால் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த கீரை வகைகள், தூதுவளை கீரை, வல்லாரை, வெந்தயக்கீரை, இது எல்லாமே நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ஹேர் ஃபால் குறைய ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா வெண்குன்றிமணி தைலம். ஸோ இந்த தைலம் ஸ்பெஷலாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ பல வருஷங்களாக நிறைய பேருக்கு இந்த வெண்குன்றி தைலம் நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக ஹேர் ஃபால்க்காக கொடுக்குறோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த மேல் பேட்டர்ன் பால்னஸ் இருக்கும், ஸோ தலைமுடி வந்து ரொம்ப உதிர்தல் இருக்கும், இந்த அலோபேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன், ரவுண்டாக ஹேர் ஃபால் இருக்கிறது நம்ம நிறைய பேருக்கு பார்த்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் என்னென்னா இந்த ஆயில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தலைமுடி பிரச்சனை, உதிர்தல் வந்து நமக்கு சரி வர ஆரம்பிக்கும். ஸோ உணவு முறையில் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும், அதுக்கு முக்கியமான ஒரு மெடிசன் பற்றி நம்ம சொன்னோம். வீட்டிலே இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் ஆயிலும் நம்ம இதெல்லாம் பயன்படுத்தலாம். முக்கியமாக டேண்ட்ரஃப் இருந்தால் பொடுதலை தைலம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பொடுதலை தைலம் வாரம் 2-3 முறை நம்ம தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டே வரும்போதும் பொடுகு பிரச்சனை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ தலைமுடி உதிர்தலுக்கு இயற்கையான முறையில் என்னென்ன வழிமுறைகள்ன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். உங்களுக்கு மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட கிளினிக் சித்தா ஹெல்த் கேர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை ஆதம்பாக்கம். இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க எங்கள் லொக்கேஷன் எங்கே மேம் இருக்குது அப்படின்ட்டு. இப்போது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஸோ என்ன நேரில் வந்து சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கன்சல்டேஷன் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் இருக்குது. ஸோ வீடியோ கால் கன்சல்டேஷன், வாய்ஸ் கால் கன்சல்டேஷன் இருக்குது. ஸோ அப்ராடில் இருக்கிற நிறைய பேர் கன்சல்டேஷன் வந்து வீடியோ கால் கன்சல்டேஷன் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு நேரில் வரணுன்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஸோ டைமிங்ஸ் எல்லாமே கிளியராக கேட்டுட்டு சென்னை ஆதம்பாக்கம் நேரில் வந்து மருத்துவ சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். நன்றி.